தமிழக ஆயர்கள் பேரவையில் 1985 ஆண்டு கத்தோலிக்க தலித் மக்களின் நலனுக்காக இந்த தலித் பணிக்குழு துவங்கப்பட்டது. தலைமை அலுவலகமாக திருச்சி ஆயர் இல்லத்தில் இயங்கி வந்த இப்பணிக்குழு கடந்த 10 ஆண்டுகளாக உதய தீபம் என்ற பெயரில் திருச்சி கருமண்டபத்தில் செயல்பட்டு வருகிறது. இப்பணிக்குழுவில் கடந்த 25 ஆண்டுகளாக 5 அருள்பணியாளர்கள் செயலர்களாக பொறுப்பேற்று கத்தோலிக்க தலித் மக்களுக்காக பணி செய்துள்ளனர். இப்பணிக்குழுவின் மூலம் 25,780 மாணவர்கள் பயன் பெற்றுள்ளனர். மேலும் மிகவும் பின்தங்கிய கிராமங்களில் வசிக்கும் தலித் கத்தோலிக்க இளம் பெண்களுக்கு இலவச கணினி பயிற்சி, தையல் பயிற்சி, ஆடை அலங்கார பயிற்சி, மற்றும் தலைமைத்துவ பயிற்சிகள் கடந்த 3 ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருகிறது. 11ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு பயிலும் தலித் மாணவ மாணவிகளுக்கு மாணவர் திறன் வளர் திட்டமும், கிராமப்புற இளையோர்களுக்கு தலைமைத்துவ பயிற்சியும், வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதற்கு உதயம் வேலைவாய்ப்பு மையமும், IAS IPS படிப்பிற்கு வழி செய்யும் வகையில் உதயம் கல்வி மையமும் இப்பணிக்குழுவின் அங்கமாக செயல்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு கன்னியாகுமரியிலிருந்து சென்னை கோட்டை நோக்கி நடைபெற்ற நீதிகோரி நெடும்பயண போராட்டத்திற்கு பின் கிறிஸ்தவ தலித் மக்களின் பட்டியல் இன உரிமை பற்றி பாராளுமன்றம் வரை பேசப்பட்டது. அதற்கான முயற்சியில் தற்போதைய பணிக்குழுவின் தலைவர் செங்கை மறைமாவட்ட ஆயர் நீதிநாதன் அவர்கள் தலைமையில் இப்பணிக்குழு தொடர்ந்து பணியாற்றி வருகின்றது. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்த வாசகம், அதிகாரம் 23, இறைவசனங்கள் 6-12 வரை. இதை கேட்ட பிலாத்து, இவன் கலிலேயனா என்று கேட்டான். அவர் ஏரோதுவின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர் என்று அவன் அறிந்து, அப்போது எருசலேமில் இருந்த ஏரோதிடம் அவரை அனுப்பினான். இயேசுவை கண்ட ஏரோது மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஏனெனில் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாய் விருப்பமாய் இருந்தான். அவர் அரும் அடையாளம் ஏதாவது செய்வதை காணலாம் என்றும் நெடுங்காலமாய் எதிர்பார்த்திருந்தான். அவன் அவரிடம் பல கேள்விகள் கேட்டான். ஆனால் அவர் அவனுக்கு பதில் எதுவும் கூறவில்லை. அங்கு நின்ற தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் அவர் மேல் மிகுதியான குற்றம் சுமத்தி கொண்டிருந்தார்கள். ஏரோது தன் படைவீரரோடு அவரை இகழ்ந்து ஏளனம் செய்து பளபளப்பான ஆடையை அவருக்கு உடுத்தி அவரை பிலாத்திடம் திருப்பி அனுப்பினான். அவரை ஒருவருக்கு ஒருவர் பகைவராய் இருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்று நண்பர்களாயினர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவனே ஆண்டவனே வரவேணும், இன்று எங்களோட கேள்விக்கெல்லாம் பதில் வேணும். ஆண்டவனே ஆண்டவனே வரவேணும், இன்று எங்களோட கேள்விக்கெல்லாம் பதில் வேணும். உழைக்கும் ஜனங்கள் நாம் இன்று இழைத்த நியாயமோ, உழைக்கும் ஜனங்கள் நாம் இன்று இழைத்த நியாயமோ.
குனிஞ்சு குனிஞ்சு முதுகு கூட கூணல் சாமியோ, அதை நிமித்தன நான் என்ன வழி சொல்லு